அம்மாவின் பெட்டி. அம்பத்தூரில் வசிக்கும் தங்கை கலாவிடமிருந்து ராகவனுக்கு அலைபேசி அழைப்பு. அண்ணே, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு அதிகமாக இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா வரமாட்டேன்னு அடம். என்ன உடம்பு அவங்களுக்கு? நல்லா தானே இருந்தாங்க. ஆமாண்ணே, போன வியாழக்கிழமை வீட்டில் பூஜை வச்சுருந்தேன். நிறைய டிவோட்டிஸ் வந்திருந்தாங்க. சுவாமிக்கு அலங்காரம், புஷ்ப ஜோடிப்பு எல்லாம் அவங்க தான். வழக்கம் போல் வந்தவங்க சிலர்கிட்ட மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாங்க. வழக்கமாக கூட்டு வழிபாடுக்கு வர்றவங்க எல்லோரும் என் மேலே பிரிய உள்ளவங்க. அம்மாவோட குணம் முன்னாடியே தெரிஞ்சதுனால ஒருத்தரும் அதை பெருசாக எடுத்துக்கலை. அம்மா குணம் தெரிஞ்சது தானே, என்ன பண்ணுறது. 2 நாளாக அவங்களால எதுவும் சாப்பிட முடியல. 1/4 டம்ளர் பால் கொடுத்தேன், அதையும் வாந்தி எடுத்துட்டாங்க. கால் 2ம் வீங்கி இருக்கு. சுறுசுறுப்பாக வீட்டில் சுற்றி சுற்றி வர்ற அவங்க ஒரே இடத்துல சுருண்டு படுத்து கிடக்கிறத பார்க்க முடியலை. பெரியவனை பார்க்கணுன்னு அப்பப்போ சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்து 2 வார்த்தை பேசுனீங்கன்னா தெம்மா எழுந்து உட்காந்துருவாங்க. நான் உங்கள் அண்ணி ராஜத்தை மிஷன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது வேற ஒரு பிரச்சனையா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே. பங்கஜமும் கௌரியும் இங்கே தான் இருக்காங்க. அம்மாவை அவங்களும் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. ஏதாச்சும் அதிகமாக அம்மாவுக்கு முடியலைன்னா ஃபோன் போடுறேன், வந்துடுங்க. அப்புறம் அன்னைக்கு எப்படின்னா உடம்பு இருக்குது? ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாங்க? ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம், வாழ்வு மாற்றணுன்னு லட்சக்கணக்கில் பணம் செலவாகும்னு சொன்னீங்க. ரொம்ப கவலையாக இருக்குண்ணா. அப்பா இறந்த பிற்பாடு 3 தங்கச்சிங்க நீங்களும் அண்ணியும் தான் பார்த்துக்கிட்டீங்க. அன்னைக்கும் அம்மாவுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் போச்சே தவிர இங்கே எல்லாருக்கும் அண்ணினா கடவுள் மாறினே. அவங்களுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க வேணாம். ராகவனுக்கு மேற்கொண்டு பேச முடியவில்லை. வச்சிடுறேம்மா, உங்கள் அண்ணி ஆஸ்பத்திரியில் பெட்டில் தான் இருக்கிறா. வர வாரம் ஆப்ரேஷன், ஹார்ட் வால் ரீப்ளேஸ் பண்ண போகிறதா பெரிய டாக்டர் சொல்கிறாரு. சரிண்ணா, அப்புறம் பேசுகிறேம்மா. ஃபோனை வைத்துவிட்டு ராகவன் தொலைவில் தெரிந்த கோவில் கோபுரத்தை வெறித்து பார்த்தார். வாழ்க்கையில் மனிதருக்கு கஷ்டங்கள் வரலாம், ஆனால் இப்படியா? என்ன கொடுமை! ஏன் எனக்கு மட்டும் இப்படி? மறுநாள் தகவல் வந்தது. ராகவனின் தாய் அன்னத்தின் கதை முடிந்துவிட்டது என்று. சாயங்காலம் 4 மணிக்கு அம்மா மூச்சு விட சிரமப்பட்டாங்க. பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும் வழியிலே உயிர் போயிடுச்சு அண்ணன். அம்மாவின் உடம்பை இங்கேயே அடக்க பண்ணிட முடிவு செய்திடலாமா? அங்கே அண்ணன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதுனால இங்கே பண்ணுறதா சரியாக இருக்குன்னு தோணுதுண்ணே. நானும் இங்கே தங்கைகளும் அதே முடிவு தான் எடுத்துருக்குறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன பண்ணுறது தெரியாமல் குழம்பி போயிருந்தேன் கலா. என் பழுவை நீ திருத்துட்டம்மா. நீ சொல்கிறது ரொம்ப சரி. அம்மாவுக்கும் என் மனைவிக்கு தினம் மோதல் வந்து நான் கஷ்டப்பட்டப்பா. அம்மாவை என்கிட்ட அனுப்பிடுங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஏதும் சிரமம் இல்லைன்னு நீ சொன்ன. இப்போ அங்கேயே அடக்க பண்ண ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி என் வயிற்றுல பாலை வாத்துருக்க. உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் கலா? என்னண்ணே பெரிய வார்த்தையெல்லாம்? அண்ணியை பார்த்துக்க ஆள் போட்டுட்டு சீக்கிரம் இங்கே வாங்க. மூத்த பையனுங்கிற நீங்கள் தான் கொல்லி போடணுமா? நாளைக்கு மத்தியானம் எடுத்துடலான்னு சொல்கிறாரு என் வீட்டுக்காரரு. சரிம்மா, நான் அடுத்த பஸ்ஸில் கிளம்பி வந்துடுறேன். கண்ணாடி பேழையில் அண்ணம் மீளா துயில் கொண்டிருந்தார். வாசலில் ட்ரம்ஸ் அடிப்பின் அதிர்வில் செவிப்பறை கிழிந்தது. வீட்டுக்கு முன் வீதி நடுவில் செத்தை குப்பைகளை எரித்து அதை சுற்றி வட்டமாக நின்றவர்களில் இருவரை தவிர மற்றவர்கள் இளைஞர்கள். தோல் வாத்தியங்களை நெருப்பில் சூடுபடுத்தி 2 கைகளில் குச்சியை வைத்து ரிதத்துடன் அடித்து அந்த பிரதேசத்தையே கலக்கி கொண்டிருந்தார்கள். அம்மாவின் மரணம் ராகவனை அதிகமாக பாதிக்கவில்லை. அவர் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட வெளிப்படவில்லை. அம்மா செய்த அக்கிரமம் அழிச்சாட்டியம் ராகவன் மனசில் கசப்பையே நிறைத்து வைத்திருந்தது. இருந்தாலும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை உணர்வு மனதில் உறுத்தவே ஓடி வந்திருந்தார். வந்தவுடன் ராகவன் தங்கை கலாவை வீட்டுக்குள் அழைத்து போய் தாய் இறுதி செலவுக்கு கொண்டு போயிருந்த பணத்தை கொடுத்தார். அவள் வாங்க மறுத்தாள். அண்ணன், மாதம் நீங்கள் தவறாமல் அம்மாவுக்கு மணி ஆர்டரில் அனுப்பின பணத்தையே அம்மா செலவே பண்ணாமல் சேர்த்து வச்சுருந்தாங்க. போன மாதம் அம்மா என்னை நகைக்கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. தன் தோடு, மூக்குத்தி, கழுத்து செயின்கள், வளையல்கள் எல்லாத்தையும் விற்று பணமாக்கிட்டாங்க. அந்த பணத்துலேருந்து தான் தன் ஈமசடங்கு செலவை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உயில் மாறி எனக்கு தங்கைகளுக்குன்னு பணத்தை பிரித்து கவர்களை போட்டு தன் பெட்டிக்குள் வச்சுருக்காங்க. தன் சாவுக்கு அப்புறம் அதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்குற வேலையே எனக்கு கொடுத்துருக்காங்கண்ணே.
ராகவன் வியப்பின் எல்லைக்கு போனார். வட்டிக்கு ரூபாய் வாங்கி தன் தாயின் இறுதி செலவுக்கு பணம் கொண்டு வந்திருந்தார் அவர். அம்மாவை இப்படி முடிவு செய்து பணமும் கொடுத்து வைத்திருக்காள். தங்கை கலா அம்பத்தூரில் நிறைய பேருக்கு தெரிந்தவளாக இருந்தாள். காரணம், வீட்டில் வாரம் தவறாமல் அவள் நடத்தும் பூஜை, பஜன், கூட்டு வழிபாடு. நிறைய பேர் வந்தார்கள். மாலை போட்டு அஞ்சலி செலுத்தி போனார்கள். உறவினர்கள் வந்து கூடினார்கள். கண்ணாடி பேழைக்குள் அருகில் பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்திருந்தார் ராகவன். தனியார் கம்பெனியில் தலைமை குமஸ்தா வேலை. ராஜம் அங்கே ஸ்டெனோவாக இருந்தாள். அவளுடைய அழகு, குணம் ராகவனை வசீகரித்தது. இருவர் காதலித்தார்கள். வேறு வேறு ஜாதி. ஆனாலும் ராகவனின் பெற்றோர் பச்சை கொடி காட்டினார்கள். ராஜத்தின் வீட்டின் சம்மதமில்லை. நண்பர்கள் முன்னிலையில் ஒரு கோவிலில் எளிமையாக திருமணம் நடந்தது. சில மாதங்களில் கார் விபத்து ஒன்றில் ராகவனின் தந்தை மரணமுற்றார். தந்தை இதழ் கவலையில் மகனும் மருமகனும் விலகி போய்விட்ட நேரத்தில் அண்ணம் 3 மகளுடன் பேசி அவர்கள் மனதை கலைத்தார். மகள்கள் நல்ல உடை, நாகரிக அணிகலன்கள் இல்லாத நிலையில் மருமகள் மட்டும் நாகரிக உடை, பண வசதி இருப்பது அவர்கள் உறுத்தியது. தினமும் சண்டை சச்சரவு. மருமகள் வெளியில் வேலைக்கு போகின்றவர், அப்படிதான் இருக்க வேண்டும் என்று ராகவனின் தாய்க்கு புரியவில்லை. ராஜன் கடன் வாங்கி ராகவனின் 3 தங்கைகளுக்கும் எளிய முறையில் பொண்ணு வைக்கிற இடத்தில் பூவை வைத்து திருமணம் செய்து கொடுத்தான். நியாயமாக மருமகளை கோயில் கட்டி கும்பிட வேண்டிய ராகவனின் தாய் அண்ணம் குரோதம் வளர்த்தாள். அம்மா அம்மா என்று பாசத்துடன் அழைத்து மாமியாருக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து கவனித்தார் ராஜம். ஆனாலும் தன் மகளுக்கு இன்னும் தடபுடலான இடத்தில் மாப்பிளை பார்த்து திருமணம் செய்து கொடுக்கவில்லையே என்கிற மனக்குறை அண்ணம்மாவுக்கு. மகனிடம் கோல் சொல்வதே தாயின் வேலையாக மாறியது. நான் தெருவில் தான் போய் படுத்துக்க போறேன். ஏன்னே ஃபேன் போட்டுக்க கூடாதுங்களாடா உன் பொண்டாட்டி? அவங்க ஒவ்வொரு ரூமிலும் ஃபேனை போட்டு விட்டு ஆஃப் பண்ணாமல் வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. கரண்ட் பில் அநியாயத்துக்கு எகிடுதுங்க. மனைவியின் விளக்கம். எனக்கு தனியாக காஃபி போட்டு தராடா உன் அருமை பொண்டாட்டி. ஏமா நீயே உனக்கு பிடிச்ச மாதிரி காஃபி போட்டுக்க வேண்டியதானே? நான் கேஸ் அடுப்புக்கிட்டேயே போகக்கூடாதுங்கிறாளே. உங்கள் அம்மா கேஸ் அடுப்பை ஆன் பண்ணி காஃபி போட்டுட்டு மறதியாய் வாழ்வை மூடாமல் போயிடுறாங்க. அதாங்க அவங்க கேஸ் அடுப்புக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொன்னேன். வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டு தெருவில் போவர் வருவரிடம், என் புள்ள கொண்டு வந்திருக்கானே ஒரு அருமை பொண்டாட்டி, அவள் பண்ணுற கொடுமை தாங்களடி அம்மா. தெருநாய்க்கு சோறு போடுறாப்ல தண்டத்துக்கு சோறு போடுறா. காஃபி கழநீர் தண்ணி மாதிரி இருக்கு, நாய் கூட அதை குடிக்காது என்று பேசுவது அண்ணம்மாவின் வழக்கம். இதை ஒரு நாள் அறைக்குள் படுத்திருந்த ராகவன் தன் காதார கேட்டு கொதித்து விட்டான். நீ உன் பொண்டாட்டி பேச்சை தான் கேட்பாய், என்னை திட்டுவாய் என்று கூசாமல் ராகவனை வசைப்பாடினாள் அண்ணம். காதலித்து கைப்பிடித்தவனுக்காக தன் குடும்பத்தை உதறிவிட்டு வந்த மனைவி கவலையில் புழுங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் அனாத மாதிரி கிடக்கேன் என்று ராகவன் முன்னே புலம்புவது அன்னத்தின் வழக்கம். மனைவி தாய் இருவரையும் பிரித்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தார். ஒவ்வொரு தங்கையாக கேட்டார். அம்மாவை என் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னா. என் மாமனார் மாமியாருக்கு எனக்கு கலகம் மூட்டி விட்டுருவாங்க என்ற 2 தங்கைகள் கை விரித்து விட, அம்பத்தூர் தங்கை காலா என்கிட்ட அனுப்புங்கண்ணா, இங்கே பூஜை பஜன் டெவோட்டிஸ்களுக்கு அன்னதானம் ஒரு அமைப்பு வச்சு செய்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு இங்கே இருக்கவும் பிடிக்கும், நான் பார்த்துக்கிறேன் என்றாள். அம்பத்தூருக்கு அம்மாவை அனுப்பி வைத்தார். கூடவே மாதம் மாதம் தாயாருக்கு தங்கைக்கு பணம் அனுப்ப ஆரம்பித்தார். தங்கை கலா அண்ணன் அவங்க எனக்கும் அம்மா தான், எனக்கு பணம் எதுவும் அனுப்ப வேண்டாம், அம்மா மனசு திருப்தி ஏதாவது அதுவும் அவங்க பேருக்கு மணி ஆர்டர் அனுப்பி வைங்க. என் பையன் அனுப்பியிருக்கான்னு மணி ஆர்டர் ரசீதை பிரித்து பார்த்து தடவி கொடுத்து சந்தோஷப்பட்டிருக்காங்க என்றால் வீட்டில் நிம்மதி திரும்பியது. ஆனால் மனைவி ராஜ்யத்துக்கு நடந்தால் மூச்சு இறைப்பு, இருமல், அடிக்கடி களைப்பு, தலை சுற்றல், மயக்கம். மிஷன் ஆஸ்பத்திரி பரிசோதித்துவிட்டு இருதயத்தில் மிட்ரால் வால்வ் பழுது, வால்வ் ரீப்ளேஸ் செய்யணும், 2.5 லட்சம் ரூபாய் தயார் பண்ணுங்க, சீக்கிரம் ஆப்ரேஷன் செஞ்சாக வேண்டும் என்று மருத்துவமனை கார்டியாலஜி சீஃப் டாக்டர் வில்லியம் சொன்னார். சில நண்பர்களிடம் ஆஃபீஸிலும் கடன் கேட்டுதான் ராகவன் தருவதாக சொல்லியிருந்தார்கள். அதற்குள் அம்மாவின் மரணம் நேரம் போய் கொண்டிருந்தது. ராகவனின் மீசை தாடி மலிக்கப்பட்டது. ராகவனின் தாய் அன்னத்தின் உடல் ஏற்றப்பட பல்லக்கு அமரர் ஊர்தி வாகனத்தில் வைக்கப்பட்டு 10,000 வாலா வெடிச்சரம் போகும் வழியெல்லாம் காது கிழிக்க அளவுக்கு வெடித்தபடி இறுதி பயணம் நடந்தது. அன்று சனிக்கிழமை. எனவே தனிப்பிடமாக போகாமல் ஒரு கோழியை பல்லக்கில் கட்டி தொங்க விட்டிருந்தார்கள். சுடுகாட்டில் அடக்க முடிந்தது. வீடு திரும்பி ராகவன் குளித்தான். தலைமகன் ஈம சடங்கு கொல்லி போட்டவன் என்பது 16ஆம் நாள் காரியத்தை ராமேஸ்வரம் கடலில் செய்ய வேண்டும் என்று யாரோ சொன்னார்கள். தங்கை கலா மற்ற தங்கைகளும் ராகவனையும் ஒரு அறைக்குள் அழைத்து பீரோக்கு மேல் இருந்த அம்மாவின் பெட்டியை இறக்கினாள்.
தன் காரியம் முடிஞ்ச பிறகு இந்த பொட்டியை திறந்து கவர்களை பங்கீட்டு செய்யணும்னு அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்கண்ணா என்று குரல் கம்மியபடி சொன்னாள் கலா. அந்த இரும்பு பெட்டியில் புடவைகளுக்கு அடியில் 5 கவர்கள் இருந்தன. ஒவ்வொன்றின் மீதும் பெயர் எழுதப்பட்டிருந்தது. தொகையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஈமஸ் அளவு என்று எழுதப்பட்ட கவர் காலியாக இருந்தது. ரூபாய் 20,000 அதில் இருந்ததை எடுத்துதான் அம்மா காரிய செலவு செய்தேன். மீதி கொஞ்சம் கையில் இருக்காண்ணா என்று சொன்ன கலா தங்கைகள் பெயர் போட்டிருந்த கவர்களை அவரவரிடம் கொடுத்தாள். தன் பெயர் எழுதப்பட்ட கவரையும் எடுத்துக்கொண்டாள். தலா 20,000 ஒவ்வொரு கவரிலும் காணப்பட்டது. கடைசியாக இருந்த கவர் பெரியதாக கனமாக இருந்தது. இந்தாங்கண்ணே என்று அதை ராகவனிடம் நீட்டினாள் கலா. கவரில் இருந்த பெயரை பார்த்து திடுக்கிட்டார் ராகவன். எழுதப்பட்டிருந்த தொகையும் அவரை அதிர வைத்திருந்தது. கவருக்குள் கையை விட்டு அதிலிருந்த ஒரு காகிதத்தை எடுத்து பிரித்தார். பென்சில் ஒன்றால் தாளில் கடிதம் போல எழுதியிருந்தார் ராகவனின் தாய். நாங்கள் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டாலும் எதிரும் புதிருமாக இருந்தாலும் என் பையனை காதலிச்சு தன் வீட்டாரை உதறிட்டு வந்த ராஜா என்ன அம்மான்னு தான் கூப்பிடுவா. ஆகா, அவளும் எனக்கு மகள்தான், மருமகள். அவளோட இருதய ஆப்ரேஷன் செலவுக்காக இந்த 3 லட்சம் ரூபாய் என் மகன் வச்சுக்கணும். என் மகனுக்கு நான் பணம் எதுவும் வைக்கல. அவன் தான் காலப்புறமும் கடமை தவறாமல் எனக்கு பணம் அனுப்பிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நான் பணம் கொடுக்கறதும் பிடிக்காது. ஏனோ உங்கள் அப்பா போன அப்புறம் எனக்கு இனிமேல் யார் இருக்கா என்கிற கவலையில் கொஞ்சம் புத்தி கெட்டு போச்சு. என்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டுங்க, நல்லா வச்சுருந்தீங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், இருப்பீங்க. இப்படிக்கு அண்ணம். அம்மா மீது கொண்டிருந்த கோபத்திலோ, மனைவிக்கு உடல் நலமில்லை என்ற வருத்தத்திலோ, அம்மா இருந்த துக்கத்தில் அழாமல் இருந்த ராகவன் அந்த கடிதத்தை படித்த கணத்தில் உடைந்தார். சுய பரிதாபத்தால் பிறரிடம் கோபமும் எரிச்சலும் கொண்டாளோ அம்மாதான் ஒரு தாய் என்பதை வெளிப்படுத்தி விட்டாள். ராகவன் மடார் மடார் என்று முகத்தில் அடித்து கொண்டார். உன்னை கூடவே வச்சு பார்த்துக்க முடியாத பாவி ஆயிட்டேனே அம்மா. உன்னை கடைசி வரை புரிஞ்சுக்காமலே இருந்துட்டேனே அம்மா என்று அவர் கதறி அழுதார்.